Hey my dears, இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 3.5 இருக்க செகண்ட் சம்மோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். சிம்பிளிஃபை கொடுத்துருக்காங்களா, இங்கே ஃபஸ்ட்டு டிவிஷனாக இந்த மல்டிப்ளிகேஷனாக நான் கவனிக்க சொல்லியிருக்கேன். மல்டிப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாமா. எக்ஸ் ப்ளஸ் 4 பை 3x ப்ளஸ் 4y இன்டூ, இப்போ இது பார்த்தீங்கன்னா 9x ஸ்கொயர்னு இருக்கா. 9x ஸ்கொயரை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா 3x த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். சரிங்களா, 9x ஸ்கொயர் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன், 3x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சேம். இப்போ 4 × 4 16, ஸோ 4y ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். 16y ஸ்கொயர் எப்படி பிரிக்கிறேன், 4y ஸ்கொயர்னு பிரிக்கிறேன். 4y ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ இது ஒரு டேர்ம் பை இது பாருங்க 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 20. இது நம்ம என்ன பண்ணலாம், ஃபேக்டரைசேஷன் பண்ணலாமா. எப்படி, 2 இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், இந்த 20யோட இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட என்ன பண்ணணும், கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 20 × 2 என்ன வரும், 40 மைனஸ் 40 ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணால் ப்ளஸ் 3 வரணும். சரிங்களா, ஸோ 5 8s are 40 வரும் இல்லையா, 5 8. இதில் எதுக்கு நம்ம மைனஸ் போடணும் அப்படின்றத என்னது விஷயமே. ஓகேங்களா, கண்டிப்பாக இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தில் எதுனா ஒன்றுத்துக்கு என்ன ஆகணும், மைனஸ் வரணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 3ன்னு இருக்குது. 8யும் 5யும் நம்ம மைனஸ் பண்ணால் தான் நமக்கு ப்ளஸ் 3 கிடைக்கும். ஆனால் நமக்கு என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு நம்பர் கிட்ட நம்ம மைனஸ் போடணும். இப்போ இங்கே மைனஸ் 3 இருந்துச்சுன்னா நம்ம பெரிய நம்பர் கிட்ட போடலாம். ப்ளஸ் 3 தானே இருக்குது, அப்போ சின்ன நம்பர் கிட்ட என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், பை இங்கே 2x ஸ்கொயர் இருக்கா, அப்போ பை 2x. எக்ஸ் ஸ்கொயர் என்னவா எடுக்கணும், 2x பை 2xன்னு எடுக்கணும். ஓகேயா, ரெண்டு சைடுமே எடுக்கணும். இப்போ இது நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. ஓகேங்களா, அப்படியே தான் இருக்கும். இது என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். ஹவு மெனி டைம்ஸ், 4 டைம்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ இது எப்படி ஃபேக்டர் ஆகும், இந்த ஃபேக்டர் எப்படி எழுதுவோம், 2x மைனஸ் 5 இன்டூ இந்த ஃபேக்டர் எப்படி எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ், ஏன்னா இங்கே 4க்கு முன்னாடி எதுவுமே இல்லை. சரிங்களா, ஸோ ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தமா, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலான்னா எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போது இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏன்றது 3x, பின்றது 4y. ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி எழுதிடலாமா. அப்போ என்ன எழுதணும், 3x ப்ளஸ் 4y. அடுத்தது மைனஸில் எழுதணும், 3x மைனஸ் 4y. அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னா என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அடுத்து கீழே இருக்கிற டேர்ம்ஸ் என்ன பண்ணிடலாம், அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதில் பார்த்தோன்னா சிமிலராக இருக்கிற டேர்ம்ஸ், அதாவது ஒரே மாதிரி இருக்கிற டேர்ம்ஸ் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாமா. இப்போது நம்ம ஏன் இங்கே கேன்சல் பண்ணோன்னா மேலே 5 இருக்குது, கீழேயும் 5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 5/5 என்ன பண்ணலாம், நம்ம டிவைட் பண்ணலாமா. ஸோ 1ன்னு வருமா, 5 என்ன பண்ணிவிடுவோம், கேன்சல் பண்ணிவிடுவோம். அதே ப்ரொசீஜர் தான் நம்ம இங்கே என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணணும். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்கா, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்குது, ஸோ கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 3x ப்ளஸ் 4y 1 டைம் இருக்குது. இதில் 1 டைம் நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மேலே நியூமரேட்டரில் ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கும், 3x மைனஸ் 4y பை டினாமினேட்டரில் 2x மைனஸ் 5. செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ரேஷனல் எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த சம்மில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம், ஃபார்முலா மெத்தடா இல்லை ஃபேக்டரைசேஷன் மெத்தடா இல்லை ஸ்ப்ளிட் பண்ணுற மெத்தடா. ஓகேவா, அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சம் ஃபுல்லாகவே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் இருக்குது. ஓகேங்களா, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, அதாவது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அந்த ஃபார்முலாவில் இருக்குது. ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா ஃபார்முலா என்ன, a minus b into a square plus ab plus b square. ஓகேங்களா, இதே மாதிரி x cube minus y cube நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஏக்கு பதிலாக எக்ஸு
பிக்கு பதிலாக ஒய் கியூப். ஓகேங்களா? இப்போ ஏ மைனஸ் பி அப்படின்னும் போது எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி, அதாவது ஏ இன்ட்டு பி எக்ஸ் ஒய் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா எழுதிட்டேன். அதில் அந்த ஃபார்முலாவில் நான் என்ன பண்ணுறேன், ஏ கியூப் மைனஸ் பி கியூப், அதாவது எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன் இந்த ஃபார்முலாவில். சரிங்களா? ஸோ இப்போ இதை தூக்கி இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம், அப்படியே போட்டுடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது கவனிங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போனா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்ன்ற இடத்துல இதை போட போகிறேன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ன்ற இடத்துல இதை போட போகிறேன். சரிங்களா? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதுக்கப்புறம் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்து என்ன பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் தானே, ஸோ நம்ம ஹோல் டிவிஷன் என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். அடுத்து இதை அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 எல்லாத்துலேயுமே என்னவா இருக்குது, காமனாக இருக்குது. எல்லாமே 3 டேபிளால் மல்டிப்ளை ஆகிருக்கா. அப்போ நான் 3 மட்டும் இதிலேருந்து காமனாக வெளியே எடுக்கலாமா? அப்போ 3 காமனாக எடுத்தனா ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் ஸ்கொயர் வரும், ப்ளஸ் இங்கே 3xy வரும், ப்ளஸ் 2y ஸ்கொயர். புரியுதா என்ன பண்ணியிருக்கேன்ட்டு? 3 மட்டும் இதில் காமனாக வெளியே எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அடுத்து இதுக்கு பதிலாக என்ன போட சொன்னேன், a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ இதில் பாருங்கள், எந்தெந்த டேர்ம்லாம் சிமிலராக இருக்கோ அதில் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய் ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்தது இப்போது இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏ ஸ்கொயர்னு இருக்குது, அதுக்கப்புறம் பி ஸ்கொயர்னு இருக்குது, ப்ளஸ் ப்ளஸ் 2ab அந்த ஃபார்முலாவில் இருக்கா. இது என்ன ஃபார்முலா, அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவா. இங்கே ஏ ப்ளஸ் பி இல்லாமல் ஏக்கு பதிலாக எக்ஸு பிக்கு பதிலாக ஒய்ன்னு இருக்குது. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். புரியுதா? இதுக்கு பதிலாக நான் என்ன போட்டிருக்கேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். எப்பவுமே நம்ம கொஸ்டின் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் என்ன பண்ணுவோம், எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஆன்சரே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், கொஸ்டின் எடுத்து எழுதிடலாம். சரிங்களா? ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், இது அப்படியே ரிமைனிங் என்னென்னலாம் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3xy ப்ளஸ் 2y ஸ்கொயர். அதுக்கப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடுச்சா, ரிமைனிங் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே ஒரே ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர், அதாவது இங்கே 1 இருக்குது, இங்கே 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணிட்டா இங்கே எனக்கு 1 டைம் மட்டும் இருக்கும். கிளியரா? இங்கே 2 வாட்டி இருக்கிறதா அர்த்தம், அதனால தான் ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கோம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணேன், இதை ஒரு வாட்டி கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு ரிமைனிங் இங்கே ஒரே ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மட்டும்தான் என்ன இருக்கும், மிச்சம் இருக்கும். அடுத்து எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஒன்று தான் இருக்குது இல்லையா? அடுத்தது டினாமினேட்டரில் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3xy ப்ளஸ் 2y ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இந்த ஸ்டெப்பில், கவனிங்க. இப்போ இது வந்து ஃபார்முலா மெத்தடில் வராது. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா, இப்போ இதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, இதுக்கப்புறமா சால்வ் பண்ண முடியாது. எந்த ஃபார்முலாலையும் இது வராது. ஓகேங்களா? அடுத்து இப்போ கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும், ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பண்ண முடியுமான்ட்டு. கண்டிப்பாக ஃபேக்டரைசேஷன் மெத்தட் என்ன பண்ண முடியாது,
பண்ண முடியாது. அதுக்கடுத்தது ஃபார்முலாவில் ஏதாவது நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். ஓகேங்களா? இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ண முடியுமான்னு யோசிக்கணும். ஸோ அதுவும் பண்ண முடியல அப்படின்னா அடுத்ததாக ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட்னா ஸ்ப்ளிட் பண்ணுற மெத்தட். ஓகேங்களா? நான் இங்கே இதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்றத ஒரு ரஃப் பேப்பரில் போட்டு காட்டுறேன். x² + 3xy + 2y². ஓகேங்களா? இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன்னா x² அப்படி இருக்கட்டும் ப்ளஸ் இப்போ 3xy இருக்கா. இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இது வந்து x², இது y². ஓகேவா? இங்கே எக்ஸும் இருக்கணும் ஒய்யும் இருக்கணும். நடுவில் இருக்கிற டேர்மில் என்ன இருக்கணும், எக்ஸும் இருக்கணும் ஒய்யும் இருக்கணும். 3xy இருக்கா. இந்த 3xy நான் எப்படி பிரிக்கலாம், 2xy + xy அப்படின்னு என்ன பண்ணலாம் பிரிக்கலாம். அடுத்தது ப்ளஸ் 2y² அப்படி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு கவனிங்க. ஃபஸ்ட்டு x² இருக்குது, ஃபஸ்ட்டு x² இருக்குது. ஓகேங்களா? ப்ளஸ் a + b × xy. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து எழுதியிருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ இதில் காமனாக நான் எதை எடுக்கலாம், xyயை காமனாக எடுத்துட்டேன்னா இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போது 2 + 1 என்ன ஆகும், 2 + 1 3. அதுதான் இங்கே 3ன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா a × b y². a × b, a என்ன 2, b என்ன x. அப்போ 1 2 × 1 2. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளால் பிரிக்க முடிஞ்சதுன்னா என்ன பண்ணணும், இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், 2 2ஆக பிரிச்சுக்கோங்க. சரிங்களா? என்ன பண்ணலாம், 2 2ஆக பிரிச்சுக்கலாம். இது 2 பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது 2 டேர்ம்லேயுமே எக்ஸ் வந்து காமனாக இருக்குது. சரிங்களா? என்ன காமனாக இருக்குது, எக்ஸ் காமனாக இருக்குது. அப்போ எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா இங்கே எக்ஸ் வரும் ப்ளஸ் 2y. ஓகேங்களா? அதே மாதிரி ப்ளஸ் இது ரெண்டுத்துலேயுமே ஒய் காமனாக இருக்குது. ஒய்யை வெளியே எடுத்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் 2y மாறும். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கு இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், 1 டைம் எழுதிக்கிறேன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை அப்படி எழுதிக்கணும். இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி காமனாக இருந்தது, ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், 1 டைம் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த கொஷினை பார்த்தோன்னே நம்ம யோசிக்கணும், ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணலாமா, இல்லை ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாமா, இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுற மெத்தட் யூஸ் பண்ணலாமான்னு என்ன பண்ணணும் யோசிச்சு பார்த்து ஒரு மெத்தடை நம்ம போடணும். இப்போ நான் போட்டிருந்தேன் இல்லையா, இங்கே x² + 3xy. இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம், x + 2y × x + y எழுதலாமா. மேலே இருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அதை எதுவுமே பண்ண முடியாது, எந்த மெத்தட்லையுமே என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. × x + y 3 இப்போ இதுக்கு பதிலாக தான் நான் என்ன எழுத போகிறேன், x + y × x + 2y. இப்போ இதுக்கப்புறம் பாருங்கள், x + y என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அடுத்து ரிமைனிங் என்ன இருக்குது, x² + xy + y² by 3 × x + 2y.